Welcome to Pain and Physics YouTube channel. Physics tough இருக்கா? Numerical confuse ஆகுதா? No worries. Physics படின்னு இருக்கேன். Simple explanation, easy numerical, full clarity. அதுக்கு நீங்க இந்த YouTube channel subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா speed of light and quantum navigation. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இந்த யூனிவர்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் திங் எதுனா அது லைட் தான். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போறதும் லைட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு எது வந்துட்டு கேரி பண்ணி கொடுக்குதுன்னா லைட் தான். லைட் அந்த பார்ட்டிகல் அந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க ஐல இதாகிறதுனாலதான் உங்களால அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண முடியுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாட்டா சொல்லணும்னா, நீங்க நைட்டு வந்துட்டு ஸ்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன் தெரியும். மூன்ல லைட்டே கிடையாது. பட் ஆனால் மூன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு, நம்மளால எப்படி ஸ்பாட் பண்ண முடியுது? சன்ல இருந்து வர லைட்டு மூன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரனால இந்த இடத்துல மூன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பாட் பண்ணி கொடுக்குது, மேப் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்றது இது வரைக்கும் லைட் தான் கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப இந்த யூனிவர்ஸ்ல எந்த ஒரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால ஃபாஸ்டா கேரி பண்ண முடியும்னா அது லைட்டால மட்டும் தான் முடியும். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கே குவாண்டம் நேவிகேஷன் வந்துட்டு டஃப் கொடுக்குதுன்னா பாத்துக்கங்க. அது எப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். டீப் ஸ்பேஸ் ப்ரோப் அப்படிங்கிற டிவைஸை வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் லான்ச் பண்ணி அது கிட்டத்தட்ட 4 லைட் இயர் டிஸ்டன்ஸ்க்கான கேலக்சியில இருக்க விஷயத்த நமக்கு வந்துட்டு மேப் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி கேதர் பண்ணுதுன்னா ஃபுல்லாக லைட் சிக்னல்ஸை வச்சு தான் கேதர் பண்ணுது. இப்போ அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுது. இன்னும் அது மட்டும் இல்லாமல் அது சில விஷயத்த அதால் டிடெக்ட் பண்ணவும் முடியலை. ஸோ லைட்டை வச்சு அதை சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால கேலக்சியில் மேப் பண்ணவும் முடியல. ஸோ அப்போ அதாலே சில விஷயத்த கண்டுபிடிக்க முடியலை. அந்த விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி நம்ம அதெல்லாம் மேப் பண்ண போறோம், இதுதான் கொஸ்டின். இந்த இடத்துலதான் பிசிக்ஸ்ல ஒரு லூப் ஹோல் இருக்கு. அது என்னன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சயின்டிஸ்ட் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க வந்து போட்டானை வந்துட்டு என்டாங்கிள்மெண்ட் பண்ண போறாங்க. அதாவது ஒரு போட்டான் பூமியில இருக்கும், இதோட பேர் ஸ்பின் அதே மாட்டம் இருக்க ஒரு போட்டானை வந்துட்டு கிட்டத்தட்ட லேக்ஸ் லைட் இயர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்கலாம், 1000 லைட் இயர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்கலாம். ஸோ மேஜிக் என்னன்னா, இங்க நம்ம இந்த போட்டானை மெஷர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதோட ட்வின் போட்டானான அடுத்த கேலக்சியில இருக்கா அது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அது வந்து ஸ்பான்டேனியஸா நம்மளால வந்துட்டு இதை மெஷர் பண்றது மூலியமா அதோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால கேதர் பண்ணிக்க முடியுது. இதைத்தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதில் பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ நீங்க பார்க்கலாம் அதுல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எப்படி ஒரு பார்ட்டிகல் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது இன்னொரு பார்ட்டிகல் வந்துட்டு எப்படி இதாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அந்த இதுல இருந்து பார்க்கலாம். இதைத்தான் ஐன்ஸ்டீன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் வந்துட்டு அப்பவே அதை வந்துட்டு அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்னு. பார்ட்டிகல் 1 பார்ட்டிகல் 2 நம்ம ஒரு பார்ட்டிகலை வந்துட்டு என்டாங்கிள் பண்றதுனால நம்ம இன்னொரு பார்ட்டிகல் வந்துட்டு நம்மளால மெஷர் பண்ண முடியும். இத என்டாங்கிள் பண்ணும்போது இதுவும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணும் இந்த பார்ட்டிகலும். அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேலக்சி பில்லியன் லைட்ஸ் இருக்கு, அங்கிட்டு நம்ம லைட்டை பாஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை மேப் பண்ண உள்ள இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலியமா இங்க நம்ம ஒரு ஃபோட்டான்ஸ் இருக்குன்னா இதோட ட்வின் ஃபோட்டான்ஸ் நம்ம வந்துட்டு வேற கேலக்சில இருந்துச்சுனால் நம்ம இங்க வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்டாங்கிள்மெண்ட் பண்ணும்போது அதை நம்மளால மெஷர் பண்ணி நம்ம அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால மேப் பண்ண முடியும். அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட நம்ம இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலியமா நம்ம ஈஸியா இன்ஃபர்மேஷன்ஸை கேலக்சில இருந்து நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும். அப்ப அடுத்தது என்ன? குவாண்டம் டீகோஹிரன்ஸ்.
இப்ப இதை ஒரு போட்டான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணும்போது இன்னொரு போட்டானை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணி முடிக்கிற டைம் எவ்வளவு நேரத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ஸ், நமக்கு இன்னும் நிறைய தெரியாத ஒரு இடம்லாம் யூனிவர்ஸ்ல இருக்கு, அது எல்லாத்தையும் நம்மளால மேப் பண்ண முடியும், நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளால பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து அன்சர்டனிட்டியை டியூன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அன்சர்டனிட்டியை இன்ஃபர்மேஷனா டியூன் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் இல்லாம ஒரு நேவிகேஷன் கிரிட்டை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றது, டெலஸ்கோப்பால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் நேவிகேஷன்ஸ் இது மூலியமா நம்மளால வந்துட்டு கேலக்சியில நம்மளால எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 2026ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ எதுவா இருக்கும்னா அது இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நேவிகேஷன் இதுவாக தான் இருக்கும்.